பாருங்களேன். என்னடா அது? ரெண்டே சந்திரமண்டலத்துல ஜம்ப் பண்ணி வந்த மாதிரி இருக்கா? என்னடா வித்தியாசமான கெட்டப்ல வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் தான் உங்க டாக்டர் ஷெஃப் வினோத். என் சொந்த ஊரு ஆப்பிரிக்கா. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் ஃபுட்டு பண்றோம். அதனால தான் இந்த ஆப்பிரிக்கன் மேக் ஓவர். ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்காவில் வந்து பெரும்பாலான மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிரில் சிக்கன் மேலே ஒரு பெரிய கிரேஸு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் உள்ள கிரில் சிக்கனுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோயிங் உண்டாங்க. என்ன பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெஷாலிட்டி ஃபைன் டைன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குது, இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆஃப்ரிக்கன் ஸ்டைல் ஒரு கிரில் சிக்கன் தான் பண்ண போகிறோம். ரொம்ப கஷ்டமான டிஷ் இல்லை, கறியெலாம் ரெடியாக இருக்குது. அதுக்குன்னு ஒரு சின்ன செட்டப் பண்ணி வச்சுருக்கோம். அது ஏன்டா மூஞ்சில 300 நம்பியார காட்டுற? இந்த கிரில் சிக்கன் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிரில் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். ஆஃப்ரிக்கன் கிரில் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் சிக்கன் நம்ம எடுத்துருக்கோம். இந்த சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி அதை வந்து லைன்ஸ்லாம் போட்டிருக்கோம், காவ் பண்ணி வச்சுருக்கோம். மசாலாலாம் அதில் தான் ஸ்டஃபிங் நல்லா இருக்கணுன்ட்டு. முக்கியமாக பச்சை மிளகா பேஸ்ட் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சில்லி பவுட்ரு, சால்ட்டு, கரம் மசாலா பவுட்ரு, ஜீரக பவுட்ரு, அப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஆயில் வந்து மேரினேஷனுக்கு, கிரீஸிங்கு, அவ்வளோதான். ஸோ தேவையான பொருட்கள் தான். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மசாலா எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஒரு பவுலில் நான் அந்த ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரில் சிக்கன்னாலே ஒரு பெரிய கிரேஸு. அவங்களுக்கு கிரில் சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்தியன் ஸ்டைல் கிரில் சிக்கன், ஏன்னா அது லவ் ஸ்பைசி. என்ன இல்ல கொஞ்சம் மங்களா தெரியுது. மங்களா தெரியுது, மறந்துக்கிறத மாத்தி கொடுத்து ஆளை போன் பண்ணிடாதப்பா. இப்போ இந்த பவுலில் நம்ம ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பச்சை மிளகா பேஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பச்சை மிளகா பேஸ்ட் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா காரத்துக்கு. அடுத்து வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, பச்சை மிளகா பேஸ்ட் ஒரு 3 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு பெரிய சிக்கன் ஃபுல் சிக்கனுங்கிறதுனால 3 ஸ்பூன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகா. அடுத்து வந்து மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1 ஸ்பூன் ஜீரா பவுடர், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், தேவையான அளவு உப்பு. ஸோ இவ்வளோதான். இதை நம்ம ஒரு மசாலாவாக பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கிரில்டு சிக்கனுக்கான மசாலா ரெடி. நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோன்னா பச்சை மிளகா பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூனு, கொஞ்சமாக கரம் மசாலா பவுட்ரு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள், லெமன் ஜூஸு, தேவையான அளவு உப்பு, ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நல்லா ஒரு திக்கான ஒரு பேஸ்ட் ரெடி. இப்போ வந்து இந்த சிக்கன் நம்ம எடுத்துக்கிறேன். இப்போ வந்து இந்த மசாலா வந்து இந்த சிக்கனில் ஆட் பண்ணோம். முக்கியமாக அந்த கேப்ஸில் ஆல்ரெடி கார் பண்ணியிருக்கோம், இந்த கேப்ஸ்லாம் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இந்த ஆஃப்ரிக்கன் ஸ்டைல்னால கொஞ்சம் காரசாரமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுவையாக இருக்கும். இந்த ஆஃப்ரிக்கன் சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை கோழியை வந்து இந்த ராடில் கிரில் ராடில் குத்தி அழகாக கிரில் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஏன்னா மேரினேஷன் பண்ணி ஒரு 15-20 மினிட்ஸ் ஆச்சு. இந்த இடம் தான் தெரியலிங்கான இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. அந்த ஸ்கியூவரில் போக் பண்ணி கிரில் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆஃப்ரிக்கன் கிரில் சிக்கன் நம்ம அந்த ஸ்கியூவரில் வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நல்ல இந்த தணலில் அப்பப்போ இது மாதிரி ஆயில் கிரீஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த சிக்கனை நம்ம எடுக்க போகிறோம்.
இந்த ஆஃப்ரிக்கன் கிரில் சிக்கன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா பயங்கர எம்மியாக இருக்குது, செம்ம டெம்டிங்காக இருக்குது. அதோட மசாலா அந்த அந்த செவேர்னு இருக்குது. உண்மையிலே இது ஒரு ஸ்பைசியான ஒரு ட்ரீட்டாக தான் இருக்கும். இந்த ரெசிப்பியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு வந்து இந்த இது வந்து ஒரு பெரிய ட்ரிபியூட்டாக வந்து ஃப்ரம் டாக்டர் ஷெஃப் வினோத் ஐ எம் கிவிங் திஸ் ரெசிபி. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கண்டிப்பாக ஆஃப்ரிக்கன் பீப்புள் அண்ட் உண்மையிலே கிரில் சிக்கனோட மேலே ஒரு கிரேஸியாக இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ரெசிப்பியை நீங்கள் விரும்புவீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து முக்கியமாக வந்து இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டாக்டர் ஷெஃப் வினோத் குமார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வித்தியாசமான ரெசிபியோட திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் டாக்டர் ஷெஃப்.